நம்ம வாழ்க்கைக்கும் நாடகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமைங்கிறது என்ன? இந்த உண்மைகள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒன்றா மாறப்போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஒரு நாடகம் மேடையான்னு கேட்டால் இல்லை, உண்மையான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையாக வாழறதுக்கும் ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற நாடகத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வித்தியாசத்துக்கான பதில் தான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி நமக்கு கிடைக்க போகுது. நான் ஒருத்தரை பார்க்குறேன், அவர்கிட்ட பேசும்பொழுது பழகும்பொழுது அவர் சமூகம் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, அவங்களுடைய சிந்தை சார்ந்த ஒரு வாழ்வியலுங்கிறது நம்மோட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லணும்னா, வாழக்கூடிய புருஷன் பொண்டாட்டி சொந்த வீட்டை விட்டுட்டு புருஷன் கூட வாழணும்னு சொல்லிட்டு வரான். புருஷன் கூட வாழறதுக்காக வர அந்த பொண்ணு பார்க்குற பொருள்ல இருந்து பழகிற மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே வேறுபட்டவங்க, வித்தியாசமான ஒருத்தவங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு எல்லாமே புதுசாக தெரியும். புதுசாக ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணுமா, இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி அந்த உலகத்தை மாற்றிக்கணுமான்ற ஒரு எண்ணத்துக்குள்ள புருஷன் பொண்டாட்டி வந்துடுவாங்க. இதில் முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா டிவோர்ஸ்ன்ற வரைக்கும் போய் 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக ஒரு வாழ்க்கையை வாழறதுல இருந்து தகாத உறவுகள் வரை உலகத்தினுடைய அத்தனை விதமான வாழ்வியலினுடைய தாக்கங்களையும் மேற்கொண்டு அதில் அவங்க சமூகத்தில் எதுல இருந்து தப்பிச்சு பழச்சு வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள முழுமையாக வந்து நிற்கிற ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய ஒரு வாழ்வியலா இருக்கு. இப்ப இதை நீங்க நாடகம்னு சொல்லுவீங்களா இல்ல உண்மைன்னு சொல்லுவீங்களா? ஒரு பொண்ணு ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க முயற்சி பண்றா அப்படின்னா அப்படி வாழற ஒரு வாழ்க்கை நாடகமா உண்மையா? வெளியூர்ல இருந்து இங்க சம்பாதிக்கணும்னு சொல்லி சமூகம் சார்ந்து ஒருத்தவங்க வராங்கன்னு வைங்களேன், இங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுற பேச்சில இருந்து, பழகிற பழக்கத்துல இருந்து, சாப்பிடுற உணவுல இருந்து, போடுற ட்ரெஸ்ல இருந்து, போற கோவில் வரைக்கும் எல்லாத்துலயும் மாற்றம். எல்லாத்தையும் பார்த்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அக்செப்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அடிமைத்தனமான ஒரு வாழ்வியல எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு ஒரு பிள்ளைக்குட்டிங்க இருக்குது, அதுக்காக நான் பார்க்குறேன் சார். குப்பள்ளி போட சொன்னாலும் குப்பள்ளி போடுறேன் சார். வீட்டில் அவங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன். திடீர்னு கோவம் வந்து 2 அரை விட்டா கூட அமைதியாக தான் சார் இருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா தருவாங்க. மிஞ்சி போனால் எனக்கு அன்றைக்கி ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு 300 ரூபாயில் ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாங்க சார். அது வரைக்கும் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிடுவேன். நிம்மதியாக இருக்கும் சார் வாழ்க்கை. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்கிறதுலாம் பழைய கான்செப்ட். வந்தாரை வாழ வைக்கும் மனதுங்கிறது தான் புது கான்செப்ட். ஏன்னா எப்போ நம்ம 196 நாடுகளாக பிரிஞ்சோமோ, எப்போ நம்ம கையில் வந்து இந்த இன்டர்நெட்ன்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சதோ அப்பத்துலேருந்து உலகத்தோட ஒன்றா சேர்ந்தவங்க தான் நம்ம. இப்ப தமிழன் எங்கெல்லாம் இருக்கிறான்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கௌரவம் எழும் பொழுது ஆஸ்திரேலியன் எங்கெல்லாம் இருக்கிறான்ற ஒரு கௌரவம் எழாதா? அமெரிக்கன் எங்கெல்லாம் இருக்கிறான்ற ஒரு கௌரவம் எழாதா? ஜாப்பனீஸ் எங்க இருக்கிறான்ற ஒரு கௌரவம் எழாதா? எல்லா கௌரவங்களும் எழுந்து கட்டி எழுப்பின ஒரு நிலையில தான் இந்த ஒரு காலம்ன்றது இருக்கு. உண்மையா இல்லையா சொல்லுங்க? அப்ப யாருக்கு ஞானம் சிறந்த ஒன்றா இருக்கோ அவன் உலகத்துல எல்லா பகுதிக்கும் போறான் வரான். அப்ப ஞானம் கொண்டு ஒரு வாழ்வியல் அப்படி நம்ம பார்க்கும்போது ஞானம் கொண்டு உருவாக்கங்களையும் ஞானம் கொண்டு ஒரு வாழ்வியலினுடைய தன்மையும் மாத்திக்கிறோம். இந்த வயசுல நம்ம ஜெட்டி போடுறோம், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பேண்ட் போடுறோம், அதுக்கப்புறமா ஒரு பச்சை கலர்ல இங்க் எடுத்து சைனை போடுறோம். இப்படி ஒரு வாழ்வியல் நீங்க வரும்பொழுது, நான் சின்ன வயசுல பிஞ்ச செருப்பு போட்டுன்னு சுத்தினேன் சார். இப்போ வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்கிறேன். நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியோட ஓனராக இருக்கிறேன். இப்போ நான் பிஞ்ச செருப்பு போட்டுன்னு சுத்தினா யார் சார் என்னை அக்செப்ட் பண்ணுவான்? அதனால அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டது உண்மையா நாடகமா? சார் நான் சின்ன வயசுல என்ன அப்படி சாப்பிட்டே நீ அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, எங்க வீட்டில் இப்போதான் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, மதிய உணவு சிறப்பான ஒரு வாழ்வியல் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, ருசியின்றி என் வாழ்வு சிறக்காது அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, அகமென புறம் கொண்ட என் வாழ்வு புறமான ஒரு வாழ்வியலின் ஆன்மம் கொண்டு
இயற்கை என கலந்து என்னுள் ஜீவன் என்று சீவன் தேடும் ஒரு ஆய்வனானேன் அப்படின்ற ஒரு ஆன்ம நிலைய, ஒரு மடாதிபதிகளினுடைய நிலையை அடைஞ்சு நான் யார் என்று கேட்க அண்டமும் பிண்டமும் இணைந்தது என்ற கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வியலையும் கண்டு இவ்வளவு மாற்றங்களுக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த இக்காலத்தினுடைய தன்மை. உண்மைதானே? அப்ப இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனை முதற்கொண்டு உண்மையா நாடகமா? இந்த மாற்றங்கள் உண்மையா நாடகமா? இப்ப ஸ்பிரிச்சுவலா நமக்கு இவ்வளவு கேள்விகள் எழுதுல, இதேதான் சைக்காலஜியும். இந்த இடத்துல வந்து ஸ்பிரிச்சுவலையும் சைக்காலஜியும் ரொம்ப பெருசா நம்மளால பிரிச்சு பேச முடியாது. எல்லாமே ஒரு மாற்றம் தான். என்னன்னா, இங்க ஸ்பிரிச்சுவலா பார்க்கும் பொழுது தன்னுடைய சிந்தை கொண்டு, தன்னுடைய சமூகம் கொண்டு பார்க்கின்ற ஒவ்வொன்றும் காட்சி பிழை அல்ல, காட்சிகளின் ரசனை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள நிக்கிற ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல். நான் பார்க்கிற உலகத்தை நான் திங்க் பண்ற மாதிரி வடிவமைக்கணும்னு சொல்லி தன்னுடைய சிந்தைகள் மூலமா ஒரு புது உலகத்தை சிந்தைக்குள்ள உருவாக்கி அதன் மூலமா ஒரு பெரும் மாற்றத்தை ஒரு சமுதாயத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ உருவாக்குற ஒரு தன்மை இருக்குல்ல, இதுதான் சைக்காலஜி. எல்லா துறை சார்ந்த வல்லுநர்களும் அதுக்குள்ள அடங்கிடுவாங்க. ஒரு கட்டடம் கட்டுறதுல இருந்து உணவு முறையை ரெடி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ற ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா துறை சார்ந்த வல்லுநர்களும். அப்போ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி இவங்க எந்த இடத்துல ரெண்டு பேருமே கனெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா, தாங்கள் உணர்ந்த ஒரு வாழ்வு கற்றல் என வந்து நிற்கும் போது இத கேட்டோ படிச்சோ உணர்ந்தோ தெரிஞ்சுக்கிறவங்க, ஒரு அனுபவத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிறவங்க அவங்க வாழ்க்கையிலும் சிறப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வராங்க. அப்ப நம்ம வாழ்க்கை முழுக்க எந்த இடத்துல வந்து நம்ம வாட்டி நிக்கிறோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா, நான் வாழுற வாழ்க்கை எனக்காக நான் மாத்திக்கிட்டதா இல்லை இந்த சமூகத்துக்காக மாத்திக்கிட்டதா? இந்த ரெண்டே இடத்துக்குள்ளதான் ரெண்டு பேருமே வந்து நிக்கிறாங்க. சமூகத்துக்காக மாத்திக்கிட்டாலும் நடிப்பு தான், எனக்காக நான் மாத்திக்கிட்டாலும் நடிப்பு தான். இல்லம்பீங்களா நீங்க? இப்போ இதுல எது உண்மை? நாடகம் உண்மையா, வாழ்க்கை உண்மைன்னு வேற ஒண்ணு இருக்கா? நம்ம சொல்ற இந்த வாழ்க்கை ஒரு நாடக மேடை அப்படிங்கிற ஒரு எக்ஸலண்டான ஒரு அதீதமான ஒரு சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடு. ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தைக்கும் ஒரு எழுத்தாளர் சொல்ற வார்த்தைக்கும் கவிஞர்கள் சொல்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அறியாமைங்கிற ஒரு வார்த்தையை நம்ம வச்சுப்போமே, அந்த அறியாமைன்ற வார்த்தை எதை பேஸ் பண்ணுது? ஒரு மூடத்தனமான ஒரு வாழ்க்கை, இப்படிலாம் பண்ணாங்கன்னா அது ஒரு மூடத்தனம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வரும். இப்ப யார் அதை அறியாமையா பார்க்கணும்? வேலெத்து குத்திக்கிறவங்களோ இல்ல தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தன் வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறவங்களை பார்த்து நம்ம அறியாமைன்னு சொல்றோம்ல, அந்த அறியாமைய யார் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அதை பண்றவங்க தான் பார்க்கறவங்க கிட்ட சொல்லணும். ஏன்னா நாங்க எங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறோம். இப்படிலாம் பண்ணா இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படிலாம் பண்ணா நான் சந்தோஷமா இருக்கிறேன்றதுக்குன்னு ஒரு எங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு வாழ்க்கைக்கு. அந்த ஃபார்முலா வச்சுதான் நாங்க வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அந்த ஃபார்முலாவை மீறி நாங்க ஒன்றும் வாழலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க தான் பார்க்கறவங்களை பார்த்து இது உங்களுடைய அறியாமை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? நம்மளும் நமக்குன்னு ஒரு காலையில ஏந்துக்கணும், ஜிம்முக்கு போனோம், ஒர்க் அவுட் பண்ணோம், அப்படியே ஒரு விளையாட போனோம், அப்புறம் அப்படியே ஃபிகர் கூட போனோம், அதுக்கப்புறமா அப்படியே ஜாலியாக பப்பு பார்ட்டின்னு சொல்லி என்ஜாய் பண்ணோம். என்னைக்காவது ஒரு நாள் முடிஞ்சதுன்னா கோவிலுக்கு போனோம், அப்படியே வீட்டை விட்டு வெளில போனோம், ஊர் ஊரா சுற்றணும், ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்வியல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி வருஷத்துல இந்த நாள்ல நான் கோவிலுக்கு போவேன், கோவிலுக்கு பூஜை பண்ணுவேன், பூவை போடுவேன், படையல் இடுவேன், வரவங்களுக்கு சோறை போடுவேன், எங்க வாழ்க்கை இப்படித்தான்ப்பான்னு சொல்லி ஜாலியா வாழ்வோம். எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ரெண்டு பேருமே நடிக்கிறாங்களா உண்மையா வாழுறாங்களா? வித்தியாசத்தை சொல்ல முடியுமா உங்களால? அப்ப நடிப்புங்கிறது உண்மைதான், முழுமையான நடிப்புன்ற போது உண்மைதான். நான் இந்த பிசினஸ் பண்றேன், இந்த வேலையை பார்க்கறேன், நான் ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கிறேன்,
ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிருந்த தலைவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு கடை வச்சிருக்கிறேன். இப்போ அந்த பையனை நீங்கள் போய் பார்க்கும்போது என்னப்பா நீ பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாதான் மனஸ்தாபம். சே இப்போதான் ஹோட்டல் கடைக்காரன் நான் மாறி இருக்கிறேன், என்னைய போய் பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டானே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ பர்ஃபெக்டாக யார் நடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நாடகத்தனமான உண்மை. பர்ஃபெக்ட் ஆக்டிங் அதுதான் உண்மை. அதில் நம்ம நடிக்கிறது சரியா நடிக்கிறோமான்னு ஒரு டவுட் வந்துருச்சுன்னு வைங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா நாடகம், டிராமா. நம்ம கரெக்டாக தான் நடிக்கிறோமா இல்லை ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று கிரியேட் ஆகும்ல. சில பேர்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து வாழறாங்க சார், அந்த கேரக்டராக அவர் வாழ்ந்துட்டார் சார். அவர் நிற்கிறாரு, நடக்கிறாரு, தூங்குறாரு, கையாசிக்கிறாரு, அத்தனையும் இன்னொரு கேரக்டர் பண்ணுது சார். அது ஒரிஜினலான ஒரு கேரக்டர்லேருந்து அப்படியே பரிணாமத்தை மாற்றி சொல்கிற ஒரு இடம் சார். அப்போ நாடகத்தனமான பர்ஃபெக்டான ஒரு லைஃபு உண்மை, நாடகத்தனமான ஒரு வாழ்வியலை எதிர்கொள்ளும் போது ஏற்படுகிற தயக்கம் நாடகம். ஸோ இவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி ஃபியூச்சர் எப்படிப்பட்ட ஒன்றா மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தன்மையான ஒரு வாழ்க்கைன்றது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்ல, அவங்களே பாட்டு பாடிப்பாங்க, அவங்களே டான்ஸ் ஆடிப்பாங்க, அவங்களே இயக்கிப்பாங்க, கதை திரைக்கதை வசனம் சொல்லிட்டு அத்தனையும் வந்து ஒரு பர்சனாக இருப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கைன்றது ரசிக்கக்கூடிய நமக்கு கிடைச்சா, அவங்க பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் மாஸ்க் காட்டுறதும் ஒரு ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு பர்சனை ஒரு ரியல் லைஃப்பில் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டா, நம்ம நடந்தா நின்னா போனா பேசினா பசங்க எல்லாம் சிரிப்பாங்க சார். சிரிப்பாங்கன்னா கேவலப்படுத்தி இல்லை, மரியாதையாக சிரிப்பாங்க சார். சந்தோஷமாக இருப்பாங்க, என்னை சுற்றி இருக்கிறவன் சந்தோஷமாக இருப்பான். நான் பேசினா அவன் வந்து கேட்பான், ரொம்ப மொக்க போடுறானேடா அவன் அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் பேசினா கேட்பாங்க சார் அந்த பசங்க. போனால் ஒரு கெத்தாக இருக்குது, மாசாக இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேற அப்படின்ற மாதிரி இந்த கையெல்லாம் எடுத்து கும்பிட்டு நமக்கு ஒரு வரவேற்பையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கும்போது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரங்களோட அந்த அங்கீகாரங்கள் தான் எங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலம்ங்கிற ஒரு மாற்று சிந்தனைக்குள்ள இந்த இக்காலம்ன்றது மாறிடுச்சு. அந்த அங்கீகாரம் எப்படி நான் வாங்கணும், அந்த அங்கீகாரத்தை வந்து எப்படிலாம் நான் எடுத்துக்கலாம். நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்கிறவன், நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வேலை செய்கிறவன், நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறவன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா விதமான பிஸ்னஸையும் நம்பிக்கையினுடைய அடிப்படையிலையும் படிப்பு இருந்தாலும் இல்லைனாலும் சம்பாதியத்தை ஒன்று நான் சேர்த்துக்கிட்டு என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு கௌரவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன். அப்படிங்கிற முழுமையான சிந்தனை மட்டும்தான் இந்த உலகத்தில் நினைச்சு நிற்க போது. அதுக்கப்புறம் அதில் வந்து மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா மற்ற கௌரவங்களோ இல்லை மற்ற விதமான இந்த நம்ம பழைய காலத்து படங்களில் வர மாதிரி ஹாயின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து 4 பேர் சுத்தின்னு வர்றது, துப்பாக்கி எடுத்து டக்குன்னு சுடுறது, இந்த மாதிரி மாசா நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் வெறும் நாடகம் தான். உங்களுக்கே தெரியும் எந்த பர்சனும் வந்து அதை பண்ண மாட்டாங்கன்னு. அப்படி ஒரு வேலை உண்மையாவே நடந்திருந்தா அவ எல்லாமே இந்த காலத்துல நாடகமா மாறி போச்சு. இந்த காலத்துல அது எல்லாமே நாடகம் ஆயிட்டு ரியல் லைஃப்ல அங்கீகாரம் ஒரு 4 பேருக்கு முன்னாடி ஒரு கெத்தா மாசா எல்லாரும் வந்து கைக்க உண்மையாவே மனசார அந்த ஆள் செத்துறான்னா நானும் சேர்ந்து அழுவண்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலை கிரியேட் பண்ற எதிர்காலம்ன்றது ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா உருவ போகுது. அப்ப என்ன அர்த்தம்னா அவன் வேலையை பார்க்க போறான். அவன் வேலையை பார்த்தாலே நாடு நல்லா இருக்கும். சார் நான் ஒரு 5000 ரூபாய் குத்து லைசன்ஸ் வாங்கினேன் சார் ஒரு காலத்துல. இப்போ கரெக்டாக 2500 ரூபா கொடுக்குறேன், அவங்களும் ஓகே ஹாப்பியாக இருக்கிறாங்க, நானும் ஹாப்பியாக இருக்கிறேன் சார். அப்போ அந்த மாதிரி தான் இப்பயும் நடக்குது, ஆனால் ஹாப்பியாக இருக்கிறேன் சார். ரொம்ப பெருசாலாம் எதுவும் வாங்குறது இல்லை சார். எனக்கும் என் வீட்டுக்கும் என் குடும்பத்துக்கும் போதும், அதை மீறி நானும் சம்பாதிக்க விரும்பல அப்படின்ற ஒரு ஃபாரினர்ஸ் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கும்ல. காலையில வந்து தப்பா நினைக்க வேணாம், ஃபாரினர்ஸ்ன்னு சொன்ன உடனே இவன் ஃபாரின்காரனை பற்றி பேசுகிறான்னு ஆகிடும். அதாவது ஃபாரின்காரங்க இப்போ ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க காலையிலேருந்து. அதாவது ஒரு மாதம் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஏதோ ஒரு நாடு வச்சிங்களேன், ஃபாரின் கூட சொல்லாதீங்க, உலகத்தில் ஏதோ ஒரு நாடு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த சம்பாதியத்தை மொத்தமாக சேர்த்து வச்சு அந்த மாதத்துலேயோ அந்த வருஷத்துலேயோ இல்லை அந்த 6 மாதத்து செமி ஃபைனல்னு சொல்லக்கூடிய நாட்கள்லையோ இங்கேருந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போய் டே நானும் பயங்கரமான ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லி தெரியாத புரியாத ஒரு இடத்துக்கு போய் நின்று அந்த இடத்த சந்தோஷமாக ரசிக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல,
அந்த தன்மை கொண்டவங்களா இப்ப இருக்கிறவங்க மாறிட்டாங்க. ஸோ இந்த லஞ்சம்ன்ற கான்செப்ட் எல்லாம் இதுக்கப்புறம் பேச வேண்டிய அவசியமே இல்லையோ தான் எனக்கு தோணுது. எல்லாரும் திருப்தியான ஒரு ஆன்ம நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு பெரிய டாஸ்க் என்னன்னா, அடுத்தவனை போய் சண்டை போறது இல்லாம அடுத்த ஏரியாவுக்கு போய் சண்டை போடுவோம், போடுறதுதான் போடுறோம், இங்கிருந்து ஜப்பானுக்கு போய் போடுவோம், இல்ல தாய்லாந்துக்கு போய் சண்டை போடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போய் ரசிச்சுட்டு வர்றதுன்னு இருக்குல்ல, அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள இப்ப எல்லாரும் ஓரளவு இல்ல 90% மாறிட்டாங்கன்னு வைங்களேன். இப்படிதான் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சருங்கிறது தனிப்பட்ட ஒரு வாழ்வியலோட ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாட்டில் கிடையாது, எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய தனி போசனும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான நாடுகளையும் ரசிக்க ஆரம்பிக்க போறான், அவங்கவுங்க வாழ்வியலை தெரிஞ்சுக்க போறான். ஸோ உலகம் 196 நாடுகள் என பிரிந்த நிலை மாறி ஓர் சமூகம் என்று ஒரு நாள் நிச்சயம் மாறும். மறுபடியும் எல்லாரும் வீடியோ ஒரு அழகத்தை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க பாட்டி. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஐ எம் நாட் எ செலிபிரிட்டி.